இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுளின் பிள்ளைகள் நாங்கள், இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் என்று நாம் எப்போதும் மார்த்தட்டி சொல்லலாம். ஆனால் அதற்கு சில விதிமுறைகள் உள்ளன. அவற்றை கடைபிடித்தால் மட்டுமே கடவுளின் பந்தியில் முதலிடத்தை அடைய முடியும் என்று கூறுகிறது இந்த 2 வாசகங்களும். மனித வாழ்வில் சுயநலம், பேராசை போன்ற பண்புகள் பிறரின் வாழ்வை ஒரு வாழ்வு என்று கணக்கிட முடியாத அளவில் மனிதனை முட்டாளாக்கி வைத்திருக்கிறது. இன்றைக்கு சுயநலமற்ற மனிதர் யார் என்று கேட்டால் அதற்கு பதில் இல்லை. பேராசை இல்லாத மனிதர் யார் என்று கேட்டால் சிலர் கை தூக்கலாம், நான் பேராசை இல்லாதவன் என்று. ஆசை இல்லாத மனிதர் யார் என்று கேட்டால் நிச்சயமாக யாரும் கை தூக்கி ஆசை இல்லை என்று சொல்ல மாட்டார்கள். காரணம், ஆசை இல்லை என்றால் அவர் பிணம். எல்லா ஆசைகளும் தனிமனித வாழ்வை, பிறரின் வாழ்வையும் அழிப்பதாக அமைவதில்லை. ஆசைகள் பிறர் நலனில் அக்கறை காட்டும் போது அது புதுமைகளாக, புண்ணியமாக மாறுகிறது. இதை போன்ற ஒன்றை இயேசு மோசே வழியாக மக்களுக்கு கொடுக்கின்றார். என் நியமங்களையும் முறைமைகளையும் கடைபிடியுங்கள் என்கிறார். அதாவது, எனது நேர்மையையும் ஒழுக்கத்தையும் கடைபிடித்து நடையுங்கள். அப்பொழுது மற்ற மக்கள் மத்தியில் நீங்கள் ஞானமுள்ளவர்களாகவும் அறிவாற்றல் சிறந்தவர்களாகவும் திகழ்வீர்கள் என்கிறார் ஆண்டவர். அதை போன்று இறைவன் உங்களுக்கு பல நல்ல காரியங்களை செய்திருப்பார். உடல் சுகத்தை கொடுத்திருப்பார், மன சுகத்தை கொடுத்திருப்பார், துன்பத்தில் அவரது ஆதரவை கொடுத்திருப்பார். இவ்வாறு பலவற்றை நாம் ஒவ்வொருவரும் பெற்றிருப்போம். அதை நினைவில் கூற வேண்டும் என்கிறார். நினைவு கூறுவது மட்டுமல்லாமல் அதனை உங்கள் பிள்ளைகளுக்கும் பேரப்பிள்ளைகளுக்கும் அறிவியுங்கள் என்கிறார். அதாவது, இறைவன் செய்த நன்மையை ஒவ்வொருவராக நாம் மற்றவரிடத்திலே கடத்த வேண்டும் அதற்காக நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். இனி நற்செய்தியிலே திருச்சட்டங்களும் இறைவாக்குகளும் நிச்சயம் நிகழும். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இயேசு தனது இறப்பை, உயிர்ப்பை முன்னறிவித்தார். அதுபோலவே நிகழ்ந்தது. இயேசு இறந்தார், உயிர்த்தார். அதை போன்று தூய ஆவி வருவார் என்று சொன்னார். பெந்தைக்கோஸ்தே நாளன்று தூய ஆவியானவர் அப்போஸ்தலர்கள் மீது மட்டுமல்லாமல் அங்கிருந்த அனைவர் மீதும் இறங்கினார். ஆக இயேசு சொன்னது நடந்தது. ஆனால் ஒன்று மட்டும் நாம் நம்பிக்கையோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றோம். காரணம், அதை பார்க்க வேண்டுமென்றால் நிச்சயமாக நாம் உயிரோடு இருக்க முடியாது. அதாவது, நான் உங்களை வந்து அழைத்து செல்வேன். அதாவது இறுதியில் நமது வாழ்வு அவரோடு என்று சொல்லியிருக்கின்றார். அதிலும் அவர் கூறுகிறார், எவரொருவர் இறை வார்த்தையை கடைபிடித்து பிறருக்கு கற்பிக்கிறாரோ அவர் விண்ணரசில் மிகப்பெரியவர். ஆக நமது அழைப்பு என்பது இறைவனின் வாழ்வை வாழ்வாக்குவது. நாம் எவ்வாறு வாழ்கிறோம்? நான் எனது வாழ்வை வாழ்வாக்குகிறேனா அல்லது இறைவன் வாழ்வை வாழ்வாக்குகிறேனா? சிந்திப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.